இதுவரையிலும் பார்க்கப்பட்ட திருமுருகன் காந்தி இந்த செய்தியின் மூலமாக மிக சிறந்த நகைச்சுவையாளராக பார்க்கப்பட்டிருக்கிறாரு. காரணம் என்னன்னா, ஒரே ஒரு தொகுதி ஈரோடு இடைத்தேர்தல் தொகுதி. அப்ப நாம நின்னப்ப பெரியாரை இழிவுபடுத்தி விட்டார்கள் என்று சொல்லி தனியா ஒரு வேட்பாளரை போட்டு தெரு தெருவா பிரச்சாரம் பண்ணாரு திருமுருகன் காந்தி. அந்த தேர்தல் அவர் நிறுத்தின வேட்பாளர் அவர் வாங்கின வாக்கு வெறும் 136 வாக்கு. இதுதான் அவருடைய செல்வாக்கு. அப்படி உள்ளவர் நாம் தமிழர் கட்சி குறித்து பேசுறதா என்னன்னா, சமீப காலத்துல திருமுருகன் காந்திக்கு வருமானம் குறைஞ்சு போச்சு, செல்வாக்கு குறைஞ்சு போச்சு. எப்பயுமே வருமானமும் செல்வாக்கும் குறைஞ்சிட்டா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நல்ல புகழ் வெளிச்சத்துல அல்லது எழுச்சியினுடைய ஓட்டத்துல இருக்கிறவங்கள பார்த்து விமர்சிப்பாங்க. அப்ப எப்பயுமே திருமுருகன் காந்திக்கு சோறு போடுறது அப்படின்னு பார்த்தா நாம் தமிழர் கட்சியை விமர்சிச்சுட்டா சோறு கிடைச்சிருது, ஓரளவு சோறு கிடைச்சிருது. நாமளும் என்ன நினைக்கிறோம்னா, அதை அனுமதிக்கிறோம். திருமுருகன் காந்தி மாதிரியான ஆட்கள் வயிற்று பிளப்புக்குனால பிழைக்கணும் இல்லையா, வேற வழி கிடையாது. இதுவரையிலையும் வாழ்ந்த வாழ்க்கையில நாம் தமிழர் கட்சியை விமர்சிச்சாதான் சாப்பாடு அப்படிங்கிற நிலையில அவர் தள்ளப்பட்டிருக்கிறத ஒரு வருத்தத்துக்குரிய இடமா தான் பாக்குறேன். மற்றபடி ஒரே ஒரு ஈரோடு தொகுதியில திருமுருகன் காந்தி வேட்பாளர் போட்டு 136 வாக்குகளை வாங்கின இவரு 234 தொகுதியிலையும் நாம் தமிழர் கட்சி எதிர்த்து வேட்பாளரை நிறுத்துவேங்கிறதெல்லாம் ஆகச்சிறந்த நகைச்சுவை. அதை அப்படித்தான் நான் பாக்குறேன். மற்றபடி அவர் சொல்றாரு இல்லையா, புதிய வேட்பாளர்கள். நான்லாம் 2021 அதே திருவையாறு தொகுதியில நின்னால்தான், புதுசெல்லாம் இல்லை. அது மாதிரி அதான் அவருக்கு எதையாச்சும் ஒன்று சொல்லணும், எதையாச்சும் ஒன்று பேசணும். அவர் இந்த ஈவேரா பிம்பத்தை வச்சுட்டு பேசிக்கிட்டே இருந்தாரு. அது இப்போ செல்ல காசாயிருச்சு. அவங்க குரூப்லயே சுபவீர பாண்டியன் என்னன்னா, நான் ஈவேராவுக்கு ஆதரவா ஒரு பதிவு போட்டேன்னா ஒருத்தனுமே நீங்க ஆதரவு கூட போட மாட்டேங்கிறீங்க, திட்டுறவங்க தான் அதிகமாயிட்டாங்க அப்படின்னு. அப்ப அவருக்கு ஈவேரா மார்க்கெட் இழந்து போச்சு. அப்ப சீமான் மீதான விமர்சனத்தை ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா அவர் பயன்படுத்துறாரு. அது அவர் பிழைப்புக்கானது. அதை நம்ம வரவேற்கிறோம், வாழ்த்துறோம். சமயத்துல மாரி செல்வராஜ் அவர்கள் பெரியாரால வளர்ந்துட்டு கையை தூக்கி கத்தனா எல்லாம் சரியாயிடுமா, பெரியாரால தான் நீங்க வளர்ந்தீங்க, பெரியாரே திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம சொல்லியிருக்காரு. ஆமா, அவர் சொல்லிட்டே சொல்லியிருந்திருக்கலாம், ஏன் சொல்லாம சொன்னாருன்னு தெரியல. அதாவது அறிவு வளர்ச்சி அப்படிங்கிறது காலந்தோறும் ஒரு சிந்தனையை மீளாய்வுக்கு உட்படுத்தி அதன் அடிப்படையில் அந்த நேரத்தில் அந்த சமூகத்திற்கு அந்த இடத்துல என்ன பொருந்ததோ அப்படி வளர்றதுதான் அறிவு. இப்போ ஒரு காலத்துல நம்ம டவுசர் போட்டுட்டு அலைஞ்சோம். இப்போ வளரும் பொழுது டவுசர் போட்டுட்டு அலைய முடியாது. ஏன்னா நம்ம வளர்ந்துட்டோம், நம்மளுக்கு ஒரு அதற்கு ஏற்ற உடைகளை அணிஞ்சு வளரணும் அப்படிங்கிறது. நீ 9 வயசுல டவுசர் போட்டியடா, நீ 50 வயசுல ஏன் டவுசர் போட்டலன்னு கேட்க முடியாது. அதே போல பெரியாரிய வட்டத்திலிருந்து வாசித்ததற்கும் தமிழ் தேசிய அரசியல் எழுச்சியிலிருந்து வாசிப்பதற்கும் நேர் எதிராக அமையுது. நாம எதெல்லாம் பெரியார் செய்தார்னு நினைக்கிறோமோ, தமிழ் தேசிய